நமக்கெல்லாம் ட்ரீம் கம்பெனிஸ் லிஸ்ட் எடுத்தால் அதில் நிச்சயமா இன்ஃபோசிஸ் இருக்கும். இன்ஃபோசிஸ்லேருந்து இப்போ சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷனோ ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்குறதுக்கு இன்ஃபோசிஸ்லேருந்து உங்களுக்கு வெல்கம் கிட்டில் லேப்டாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஃபோசிஸோட அஃபிஷியல் கேரியர் பக்கத்தில் தான். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கன்வீனியன்ட்டாக இந்த பேஜ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க ப்ரோ அப்படின்னா ப்ராசஸ் ட்ரெயினி அப்படிங்கிற பொசிஷன் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம சென்னை லொகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் பிபிஎம் லிமிடெட் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு சென்னையில் இன்ஃபோசிஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ அதை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு தான் இப்போ நமக்கு இந்த வேகன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ட்ரெயினி அப்படிங்கிற பொசிஷன் தான். ஓகேவா? டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளிக் டு ப்ரோசீட் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஃபர்தராக இந்த பேஜுக்குள்ள போகும். ஸோ டேட்டா ஃபஸ்ட் நீங்கள் இந்த இன்ஃபோசிஸில் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட பேர், அப்புறம் அப்பா பேர், இமெயில் ஐடி. ஸோ இந்த மிடில் நேம் தேவை கிடையாது, இது ஆப்ஷனல் தான். அதை நம்ம விட்டுறலாம். புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது இந்த பாஸ்வேர்டு திரும்ப இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொடுங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்களா, ஸோ அதுக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப ரீடைரக்ட் ஆகி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு பேஜ் வரும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து எதில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஸ்கில் கேட்பாங்க. அந்த ஸ்கில்லை நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் நீங்கள் ஸ்கில் வந்து கொடுக்கணும். அது இந்த ஜாப்னு கிடையாது, எந்த ஜாபாக இருந்தாலும் அப்படி தான். அப்போ தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிபிஓ சர்வீஸ் லைனில் தான் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிபிஎம் லிமிடெட், இன்ஃபோசிஸ் பிபிஎம் லிமிடெட்ல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது சாப் எஸ்ஏபி இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சம் ஓரளவு நாலேஜ் இருக்கிறவங்கள இவங்க கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அதில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. ஓரளவு இந்த சாப் ரிலேட்டடில் தெரியுது அப்படின்னா ஓகே. ப்ரிஃபர்டு ஸ்கில் பாருங்கள், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், அப்புறம் வந்து பிட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரிலேட்டடில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்குது அப்படின்னா கூட எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே வந்து உங்கள் ஸ்கில்லில் ஆட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்லேயே ஆட் பண்ணி இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷரே நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் மினிமம் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கூட இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பட் இந்த ப்ரிஃபர்டு ஸ்கில், அதாவது இந்த ஸ்கில் இருந்தால் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர கண்டிப்பாக மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். வேறு ஏதாவது ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக இன்ஃபோசிஸ்லேருந்தே வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்களும் பார்க்கணும். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.